ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, ஒரு வீட்டில் கொஞ்சம் வசதியாக இருந்துட்டாலே சில பேருக்கு பொறுக்காது. ஓயாத கண் திருஷ்டி, ஒளியாத சண்டை, இதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு நிவர்த்தியாகத்தான் வீட்டிலேயே ஒரு எளிய பரிகாரம் ஒன்று செய்ய போகிறோம். இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்க. பொதுவாக கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்வாங்க. கண் திருஷ்டி கோளாறு இருந்தாலே ஒரு வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடல்நல கோளாறுகள் ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம், கண் திருஷ்டி, இப்படி பல தீய சக்திகளால் எதிர்மறை சக்திகளும் அழிந்தோட ஒரு எளிய முறை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வீட்டில் எதிர்மறை அதிர்வுகள் இருந்தால் அந்த வீட்டில் மனசஞ்சலங்கள் அதிகரிக்கும். சில பேர் காலையில் நல்லா இருப்பாங்க, ஆனால் மாலை பொழுதில் உடலுக்கு என்னன்னே சொல்ல முடியாத நிலை ஏற்படும். செய்யும் தொழில், வியாபாரத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும். கல்யாணம், சுப நிகழ்வுகள் வீட்டில் நடக்காமல் தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஒருவருடைய வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லாமல் இருப்பது, அதாவது ஏதோ வேலைக்கு போகிறோம் வரோன்னு இருப்பது வாழ்க்கையை உப்புச்சப்பு இல்லாமல் இருக்கும். சங்கடங்கள் நீங்கி சந்தோஷங்கள் ஏற்படுத்த சில பரிகாரங்களை நம்ம செய்ய தான் வேணும். கண் திருஷ்டியால் வரும் நோய் பாதிப்பு நீங்க எளிமையான வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நம்ம எளிமையாக பரிகாரம் பண்ணலாம். இது போல் எளிமையான பரிகாரம் செய்கிறதுனால சண்டை சச்சரவுகள் நீங்கும். தீய சக்திகளின் பார்வைகள் நீங்கி நல்ல நேர்மறையான சக்திகள் வீட்டிற்குள் அதிகரிக்கும். இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெண்கடுகு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். வெண்கடுகு சாமானியமான பொருள் அல்ல, அது கடவுளின் தன்மையை கொண்டது. மகத நாட்டை ஆண்டு வந்த மயில்வண்ணன் என்ற மன்னன் பெரும் கொடையாளி. மக்களுக்கு நிறைய நன்மைகளை செய்து வந்திருக்கிறாரு. அவரது புகழ் எங்கும் பரவி இருந்துச்சு. அவர் மீது பொறாமை கொண்ட விரோதிகள் அவர் மீது தீய ஏவல்களை ஏவிவிட்டாங்க. அதனால் நாளடைவில் அவரால் எதையுமே சரிவர யோசனை செய்ய முடியாமல் தத்தளிச்சாரு. அவர் குடும்பத்திலும் அமைதி குலைந்து போச்சு. அவன் தனது ராஜகுருவை அழைத்து தன்னுடைய சங்கடங்களை கூறி அதற்கு பரிகாரம் கேட்டார். அதற்கு ராஜகுருவும் அவருக்கு ஒரு விசேஷ பூஜையை செய்யுமாறு அறிவுரை செய்தார். அதன்படி ஒரு மண்டலம் பைரவ பெருமானுக்கு வெண்கடுகு, இலாமச்ச வேறு, சந்தனம், அருகு என்னும் 4ஐயும் கொண்டு பாத பூஜை செஞ்சதுக்கப்புறம் சாம்பிராணிய தூபத்தில் ஏற்றி அதன் தூபத்தில் வெண்கடுகை போட்டு வீடு முழுவதும் அந்த புகையை காட்டினா தீய சக்திகள் ஓடிடும்னு கூறினார். தனது ராஜகுரு கூறியது போலவே மன்னன் மயில்வண்ணன் வெண்கடுகை போட்டு பூஜையும் யாகமும் செய்ய அனைத்து தீய ஆவிகளும் வீட்டை விட்டு வெளியேறின. அவர் குடும்பத்தில் மீண்டும் அமைதி ஏற்பட்டது. நெருப்பில் வெண்கடுகு போட்டு வெடிக்கும்போது வீட்டில் இருக்கும் துஷ்ட தேவதைகள் அனைத்தும் தலை தெறிக்க ஓடுவதாக கூறப்படுகிறது. இந்த வெண்கடுகோட நீங்கள் மருதாணி விதையை சேர்த்து தூபம் போட்டால் கூடுதல் நன்மை கிடைக்கும். மருதாணி விதைகளில் மகாலட்சுமி நிறைந்திருக்கிறார். உங்களுடைய தொழில் வளர்ச்சி அதிகரிக்க தூபம் போடும்போது சிறிதளவு மருதாணி விதையை பொடி பண்ணி அதையும் போடலாம். அதனுடன் வெண்கடுகும் சேர்த்து தூபம் போட தீய சக்திகள், கண் திருஷ்டிகள், கடுமையான தோஷங்கள் எல்லாமே ஒரே அடியாக நீங்கி தடைப்பட்ட வளர்ச்சி மீண்டும் முன்னெடுக்க துவங்கும். இதனால் லாபம் அதிகரிக்கும், பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். மகாலட்சுமி நம்மிடம் தங்குவதற்கு மிகவும் ஆசைப்படுவாள். நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது அல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மருதாணி விதை போட்டு தூபமேற்ற மறக்காதீங்க. குறிப்பாக வீடுகளில் மருதாணி விதையை போட்டு தூபமேற்றுவதை விட வியாபாரம் செய்யும் இடங்கள், தொழில் ஸ்தாபனங்கள், பெரிய பெரிய தொழில் கூடங்கள் போன்றவற்றில் இது போல் செய்கிறதுனால நல்லதொரு வளர்ச்சியை காண முடியும். நீங்கள் குடியிருக்கும் வீட்டில் நிம்மதி இல்லை, நிம்மதி குறைவு, சதா சர்வ காலமும் எந்தவித காரணமும் இல்லாமல் சண்டை சச்சரவு, படுத்தா அமைதியான தூக்கம் இல்லை, தம்பதியினருக்கு மத்தியில் வாக்குவாதம், சுபகாரிய தடை, கண் திருஷ்டி, எதிர்மறை சக்திகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடி சர்வரோக நிவாரணியாக செயல்படுவது தான் மூலிகை சாம்பிராணி தூபம். செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம், கண் திருஷ்டி மற்றும் பிற தீய சக்திகளும் எதிர்மறை சக்திகளும் அழிந்தோட இந்த மூலிகை சாம்பிராணி தூபத்தை நீங்கள் வீட்டில் போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நிவர்த்தியாகும். இப்போது கிடைக்கக்கூடிய சாம்பிராணிகள் எல்லாம் எந்த ஒரு நன்மையும் இல்லைங்க. வெறும் புகை மட்டும்தான் வருது, அதில் ஒரு நறுமணமும் கிடையாது. நீங்கள் நல்ல சாம்பிராணியாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க.
வெண்கடுகு, நாய்க்கடுகு, மருதாணி விதை, சாம்பிராணி, அருகம்புல் பொடி, வில்வ இலை பொடி, வேப்ப சமூலம், நொச்சி சமூல பொடி, குங்கிலியம், தேவதூறு ஆகிய தெய்வீக ஆற்றல் உள்ள பொருட்கள் கால்களில் படக்கூடாது. 2-3 நாட்கள்லேயே இதன் சக்தியை நீங்கள் உணரலாம். வெண்கடுகு மற்றும் நாய்க்கடுகு இந்த இரண்டும் பைரவருக்கு உடையது. மருதாணி விதை திருமகளுக்கு உரியது. அருகம்புல் விநாயகரின் மூலிகை. வில்வம் சிவனுக்கும், வேம்பு அம்மனின் சக்தி இவர்களுக்கும் உரியது. மேற்கண்டவற்றை நெருப்பில் தூவும்போது பைரவ சிவகணங்கள் மற்றும் சக்தியின் கணங்கள் தோன்றி தீய சக்திகள் அளிக்கப்படுது. இந்த பொருட்களை தினசரி மாலையிலோ காலையிலோ தொடர்ந்து 48 நாட்கள் தூபம் போட்டு வர அனைத்து எதிர்மறை சக்திகளும் விலகும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். இந்த வெண்கடுகு, நாய்க்கடுகு இதெல்லாம் என்னால் வாங்க முடியாது, வீட்டில் உள்ள எளிய பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னா இதோ சுலபமான வழிதாங்க இது. கிராமத்து சைடில் பார்த்திங்கன்னா வரமிளகாய், உப்பு, கடுகு, அப்புறம் இந்த புங்க இலை, அந்த காலத்துலலாம் கூரை வீடு இருக்கும், அந்த கூரை, அப்புறம் தலைமுடி இதெல்லாம் எடுத்து போட்டு சுற்றி தெரு முனையில் எரிக்க விடுவாங்க. கண்திருஷ்டியெல்லாம் போகும்னு. நீங்கள் இந்த பரிகாரத்தை கூட சுலபமாக செய்யலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆழம் கரைத்தல்னு சொல்லுவாங்க. வெளிநாடுகள்லேருந்து சொந்த ஊர் திரும்புகிறவங்க, திருமணம் முடிஞ்சு வீடு திரும்பும் மணமக்கள், பிரசவம் முடிஞ்சு வரும் தாய் சேய், இப்படி பலருக்கும் இது போல் ஆழம் கரைச்சி திருஷ்டி கழிப்பாங்க. இது போல் ஆழம் கரைச்சி நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கூட எளிமையாக செஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்முடைய வீட்டில் பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், குடும்பத்தில் சண்டை சச்சரவு இதையெல்லாம் போக்கக்கூடிய இன்னொரு பரிகாரம் செய்ய போகிறோம். இது என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை மாலையில் சூரியன் மறையறதுக்கு முன்னாடி இதை செய்யணும். என்ன அப்படின்னா, ஒரு சிவப்பு துணியை எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 3 பூண்டு பல் தோல் உரித்து சேர்த்துருங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பிராணி பவுடர், 1 துண்டு அடுப்பு கறி இதெல்லாம் சேர்த்து மூட்டையாக முடிச்சு போட்டு கட்டி விட்டுருங்க. வாசலில் நிலவாசலில் கட்டி விட்டுருங்க. இது யாருடைய கைகளிலேயும் தலையிலையும் உரசக்கூடாது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர அது அப்படியே இருக்கட்டும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதே போல் அந்த பூண்டு சாம்பிராணிகள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு புதுசாக நீங்கள் கட்டி வைங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த பழைய பூண்டு சாம்பிராணி பவுடரெல்லாம் நீங்கள் குப்பையில் போட்டுறக்கூடாது. ஒரு மரத்துக்கு அல்லது செடிக்கு கீழேயோ நீங்கள் போட்டு வைங்க. அல்லது செடிக்கு கீழேயோ மரத்துக்கு கீழேயோ ஒரு சின்னதாக குழி வெட்டி அதுக்குள்ளே போடுங்க. யார் கால்கள்லையும் அது படக்கூடாது. இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்களை எந்த வகையான செய்வினையும் நெருங்கக்கூட செய்யாது. கண் திருஷ்டி நீங்கி வீட்டில் நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும், நோய்கள் நீங்கும், சண்டை சச்சரவுகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. இந்த பரிகாரத்தின் மீது நம்பிக்கை உள்ளவங்க இதை செஞ்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் பலன் பெறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு எனக்கு இன்னும் உறுதுணையாக இருக்கும். உனக்கு நிறைய திருஷ்டி பட்டிருக்கிறது, அதனால்தான் நீ செய்யும் காரியங்கள் யாவும் தடைப்பட்டு போகிறது. உடனே கவலை கொள்ளாதே, இந்நிலை கூடிய விரைவில் மாறும். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். உனக்கான திருஷ்டியை கழிக்கவே உன் சாய் தேவா நான் உன் வீடு தேடி வந்துள்ளேன். நீ உன் வீட்டிலேயே என்னை நினைத்து கொண்டு என் முன் அமர்ந்து ஒரு 5 நிமிடம் மட்டும் கண்களை மூடி தியானம் செய். உன் மனதால் என்னை ஸ்மரணை செய். இந்த 5 நிமிடத்தில் 1 நிமிடம் மட்டும் என் கண்களை நீ நன்றாக உற்றுப்பார். என் கண்களில் ஒரு வித்தியாசம் தெரியும். என் கண்களில் நான் மையை கொண்டு வந்து உனக்கு திருஷ்டி கழிக்கப் போகின்றேன். இனி எந்த திருஷ்டியும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. உன்னிடம் நான் கேட்பது உன் தன்னிகரில்லா அன்பை மட்டும்தான். உன் அன்பு மட்டும்தான் என்னை ஜீவனுடன் உலவ விடுகிறது. நீங்கள் அனைவருமே என்னுடைய கண்ணின் மணியான கண்மணிகள். உங்களில் யார் கண்ணில் நீர் திரண்டாலும் அது என்னுடைய இதயத்தை சுக்கு நூறாக்கி விடுகிறது. நீங்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலன்களையும் பெற்று வாழ வேண்டித்தான் இரவும் பகலும் இறைவனின் நாமத்தை உச்சரித்து கொண்டுள்ளேன். எந்த தந்தையும் தாயும் தன்னுடைய குழந்தை வீழ்வதை விரும்ப மாட்டார்கள். அவர்கள் தலை நிமிர்ந்து வாழ்வதைத்தான் விரும்புவார்கள். நான் உங்களின் தந்தையும் தாயுமானவன் அல்லவா? நீங்கள் தாழ்ந்து போனால் அது எனக்குத்தானே அவமானம். சாயின் பிள்ளைகள் செல்லா காசாக நிற்கிறார்கள் என்ற பேச்சை என்னால் கேட்க முடியுமா? அதனால் எதற்கும் கலங்காதே, தைரியத்துடன் முயற்சி செய்.
உனக்கு நல்லது நடக்க உன் கூடவே இந்த சாயப்பா நடந்து வருவேன். இனி வரும் நாட்களில் உன் ஒவ்வொரு செயலிலும் நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என் தங்கமே. மண் பானையை செய்பவர்கள் என்றும் பானையை உடைப்பது இல்லை. வாங்கி சென்றவர்கள்தான் கை தவறி உடைக்கின்றனர். நம்மை படைத்த இறைவன் நம்மை அழிப்பது இல்லை. மனிதராய் பிறந்தவர்கள் வாழ்க்கை நெறி தவறியதால் அழிகின்றனர். நல்ல செயல்களை செய்தால் இருந்தாலும் இறந்தாலும் வெற்றி நிச்சயமே. நிறைவான மனமே ஒருவருக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வரம். இறைவன் கொடுப்பதை திருப்தியுடனும் மகிழ்வுடனும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லாததை நினைத்து ஏங்காமல் இருக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நிமிடமும் அனுபவிக்கும் அனைத்திற்கும் நன்றியோடு இருங்கள். நீங்கள் அனுபவிக்கும் எல்லாமும் எல்லாருக்கும் இங்கு கிடைப்பது இல்லை. சில நேரங்களில் இல்லாததை நினைத்து இருப்பதை அனுபவிக்க மறந்து விடுகின்றோம். திருப்தியுடன் ஒவ்வொரு நாளையும் ஏற்றுக்கொள். திருப்தியுடன் ஒவ்வொரு நாளையும் நிறைவு செய். அதன் பிறகு பார், உன்னை போல அழகான வாழ்க்கையை வாழ இந்த உலகில் யாராலும் முடியாது. திருப்தி என்ற ஒன்று மனதில் வந்துவிட்டால் போதும். வாழ்க்கை அற்புதமானதாகவும் அழகானதாகும். அதை அனுபவித்து வாழ்ந்துவிடு. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே இறை பேராற்றலின் வடிவங்களே. நாம் காணும் அனைத்துமே இறைவனின் அம்சமே. அவனின்றி ஒரு அணுவும் அசைவது இல்லை. இறையருள் இருந்தால் போதும், உன் வாழ்க்கை செழிக்கும். ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் போது இறையருளுடன் தொடங்குங்கள். மகிழ்ச்சியும் நிம்மதியும் தானாக உன்னை வந்து சேரும். இறைவன் நமக்கு அளித்திருக்கும் எத்தனையோ விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். இறைவனை வெளியில் தேடாமல் காணும் அனைத்திலும் அவரை உணர முயற்சி செய்யுங்கள். அப்பொழுது வாழ்க்கையை உங்களை விட மிகச் சிறப்பாக வாழ்வதற்கு யாராலும் முடியாது. உன்னை சுற்றி நடக்கும் பல சம்பவங்களுக்கு காரணங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. இறைவன் ஒவ்வொன்றிலும் ஒரு காரணத்தை ஒளித்து வைத்திருப்பான். அதை கண்டுபிடிப்பதில்தான் அனைவரும் வேறுபடுகின்றனர். எதையும் எதிர்கொள்ளும் மனோபாவத்தையும் புரிந்து கொள்ளும் பக்குவத்தையும் நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் வெற்றி பெறுவாய். அதுபோல உனக்கு ஏற்படும் ஒவ்வொரு சோதனையின் போதும் மனம் தளராது முழு நம்பிக்கை வைத்து எல்லாம் நன்மைக்கே என்ற பக்குவத்தை நீ வளர்த்து கொண்டால் எப்பேற்பட்ட சோதனைகளும் சாதனைகளாகிவிடும். எந்த துரோகமும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் இந்த சாய் துணை இருப்பேன். எவன் ஒருவன் களங்கமற்ற மனதுடன் இறைவனை குறித்து ஏகாந்த சிந்தனையில் ஆழ்ந்திருக்கிறானோ அவன் வழிமுறைகள் தவறு என்றாலும் அவனுக்கு ஜோதிமயமான இறைவன் அவன் வேண்டிய உருவில் காட்சி தந்து அருளுகிறார். சோழ நாட்டைச் சேர்ந்த சனந்தனரின் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தையே நாம் எடுத்துக்கொள்ளலாம். தன் இளம் வயதிலேயே நரசிம்ம மந்திர உபதேசம் பெற்றவர் சனந்தனர். இவர் ஒரு முறை காட்டில் தியானத்தில் ஆழ்ந்திருந்த போது வேடன் ஒருவன் சனந்தனரை பார்த்து, சாமி, இந்த காட்டில் கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு என்ன செய்கிறீங்க என கேட்டார். அவன் குரல் கேட்டு கண் விழித்த சனந்தனர் இந்த வேடனுக்கு நரசிம்மரை பற்றியும் அவருடைய உபாசனை குறித்தும் எப்படி சொல்லி புரிய வைப்பது என நினைத்து, வேடனே, நீ காட்டில் விலங்குகளை தேடுகிறாய் அல்லவா? அதுபோல நானும் ஒரு விசித்திரமான விலங்கை கண்களை மூடியபடி தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று கூறி நரசிம்ம உருவத்தை விவரித்தார். இதை கேட்ட வேடன் வியந்து, பாதி சிங்கம் பாதி மனித வடிவில் ஒரு உருவமா? ஆச்சரியமாக இருக்கிறதே. இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். நாளை சூரியன் மறைவதற்குள் நீங்கள் சொன்ன அந்த விலங்கை கட்டி இழுத்து வருவேன். அப்படி கொண்டு வராவிட்டால் நெருப்பில் விழுந்து இறப்பேன். இது சத்தியம் என்று கூறி புறப்பட்டான் அந்த வேடன். விடிந்ததும் நரசிம்மத்தை தேடி காடெங்கும் அலைந்தான். அவன் சிந்தனை முழுவதும் நரசிம்மர் நினைவிலேயே இருந்தது. தண்ணீர் கூட அருந்தாமல் தேடி தேடி அலைந்தான். அந்தி சாயம் நேரம் நெருங்கியது. வேடம் மனமுடைந்து போனான். அந்த நல்ல மனிதருக்கு அவர் தேடும் விலங்கை கொண்டு வருவதாக வாக்கு கொடுத்தேனே, அதை நிறைவேற்றாத நான் இனிமேல் உயிருடன் இருக்கக்கூடாது என்று நினைத்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டான். அப்போது காடை அதிரும்படியாக ஒரு கர்ஜனை கேட்டது. வேடன் திரும்பி பார்த்தான். அங்கே நரசிம்மர் நின்றிருந்தார். அவரை பார்த்ததும் வேடனுக்கு கோபம் தாங்கவில்லை.
காட்டுக்கொடிகளை நரசிம்மரின் கழுத்தில் கட்டி தரதரவென இழுத்துச் சென்று சனந்தனரின் முன்னால் நிறுத்தி, சுவாமி, நீங்கள் தேடிய விலங்கை இழுத்து கொண்டு வந்து விட்டேன். சனந்தனருக்கு நரசிம்மரின் கர்ஜனை கேட்டதை தவிர உருவம் கண்ணுக்கு தெரியவில்லை. வேடனுக்கு கிடைத்த புண்ணியம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று அழுதார் சனந்தனர். அப்போது நரசிம்மர், சனந்தனா, இந்த வேடனுக்கு உள்ள ஏகாந்த சிந்தனை, ஒருமைப்பட்ட மனது உனக்கு ஏற்படவில்லை. அப்படி உனக்கு ஏற்படும் சமயத்தில் நான் உனக்கு அருள் புரிவேன் என்று அசரீரியாக கூறினார். அந்த சனந்தனர்தான் பிற்காலத்தில் ஆதிசங்கரரின் சீடர்களில் ஒருவராகி பதமபாதர் என திருநாமம் பெற்றார். இந்த கதையை நான் உனக்கு கூறுவதன் காரணம், நீ எவ்வாறு என்னை நினைக்கிறாயோ நான் அவ்வாறே உனக்கு காட்சி கொடுப்பேன். நீ என்னை நரசிம்மனாக நினைத்தால் நான் நரசிம்மனாக உன் முன் தோன்றுவேன். நீ என்னை கிருஷ்ணராக நினைத்தால் நான் கிருஷ்ணராக காட்சியளிப்பேன். உன் எண்ணம் எப்படியோ அப்படியே நானும் உனக்கு காட்சி கொடுப்பேன் என் தங்கமே. நான் மெய்யானவருக்கு எளியவராகவும் பொய்யானவருக்கு அரியவராகவும் இருப்பேன். உன்னை கும்பிட்டு கேட்கிறேன், தயவு செய்து என்னிடம் நீ நடித்து விடாதே என் தங்கமே. நான் வருவேன் உனக்காக, நீ எதற்காகவும் கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பாய். இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு தங்கமே. உன் நீண்ட நாள் போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது. உன் தியாகத்திற்கான பலனை நீ இனி தாராளமாக அனுபவிக்கப் போகிறாய். கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மனநிறைவை பெறப்போகின்றாய். உனது பொறுமையும் நம்பிக்கையும் எனது திருமுன்னர் மதிக்கப்படுகிறது. நான் பலனோடு வருகிறேன். அதுவரை பத்திரமாக உன் மனதை பாதுகாத்து பக்குவப்படுத்திக்கொள். இதுவரை இந்த பொறுமையும் நம்பிக்கையும் உன்னுடன் பத்திரமாக இருக்கட்டும். இதோ அவர் கூறினார், இவர் சொன்னார் என்ற நம்பிக்கையில் யாரையும் தேடி ஓடாதே. ஒருவரிடம் ஓடி அதன் மூலம் பிரச்சனை தீர்ந்தது என்று நினைக்க வேண்டாம். அந்த நேரத்தில் அந்த விளைவுக்கான முடிவு வந்தது என்பதை தெரிந்து கொள். அங்கு ஓடி இருக்காவிட்டாலும் அந்த பிரச்சனை தீர்ந்துதான் இருக்கும். காரணம், உன் கூடவே நான் தானே இருக்கிறேன். உன் கஷ்டம் முடிவுக்கு வருகிறது. வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவேன் என்று இருக்கும் நீ ஏன் அடிக்கடி நம்பிக்கையில்லாமல் உன் கடமைகளிலிருந்து பின்வாங்குகிறாய்? மனம் தளராதே. வாழ்வில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதற்காக எந்த காரியத்தையும் தள்ளி போடாதே. தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே. விளைநிலமாயினும் அதை உழுதால்தான் பயிரிட முடியும். அதைப்போல வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டால் வெற்றி பெற இயலும். எதை கண்டும் அஞ்சாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை பல இடங்களில் விரக்தியின் வெளிப்பாடாய் கோபப்பட வைக்கிறது. அது உனக்கு நல்லதல்ல குழந்தையே. கோபம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீழ்த்தி புண்படுத்தக்கூடாது. எனக்கு எதிராக தவறு நடக்கும்போது எப்படி கோபப்படாமல் இருப்பது என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகிறது. கோபம் நல்லதே. அதை இடம் பொருள் உணர்ந்து வெளிப்படுத்தினால் கோபம் நெருப்பு போன்றது. நெருப்பு விளக்கு ஏற்றவும் உதவும், அதே சமயம் வீட்டை எரிக்கவும் செய்யும். கோபப்படுவதற்கு முன் ஒரு நிமிடம் நிதானமாக நன்கு யோசித்து செயல்படு. அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே. உன்னை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபப்படாதே. ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே. வாழ்வில் சாதிக்க வெற்றி பெற நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம். அது இருந்தால் கல்வி அறிவோ பொருளாதாரமோ இல்லாதவனும் கூட முன்னேறுவதும் வெற்றி பெறுவதும் உறுதி. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய். கவலைப்படாதே. உன்னோடு உன் சாய் தெய்வா நான் இருக்கின்றேன். வாழ்க்கையில் நிகழும் இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும். துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் விலகிவிடுமா என்றால் இல்லை. அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துதான் ஆக வேண்டும். எல்லாம் நீ எடுக்கும் மனப்பக்குவத்தில்தான் அமைந்துள்ளது. உன் இன்பமும் துன்பமும் அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும். அடிபட்டவுடன் நீ அழுகின்றாய். உன் மனதில் வலிக்கிறது என்ற உணர்வு தோன்றியவுடன் உன் கண் கலங்குமல்லவா? அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது, நகரக்கூடாது, அப்போதுதானே அடிபடும் என்று யோசித்தால் உன்னால் வாழ முடியுமா? அதுபோலவே தான் துன்பம் காயப்படுத்தும் என்றும் தெரியும், அது வலிக்கும் என்றும் தெரியும். அதை தைரியத்துடன் ஒரு முறைக்கு இருமுறை நிமிர்ந்து பார்.
அது உன்னை என்ன செய்கிறது என்று. மனம் தளராதே, உன்னால் முடியும் என்றே போராடு. துணிந்து நில், வெற்றி கனிகளை பறிப்பாய். என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கின்றேன். நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். உனது வேண்டுதல்கள் அனைத்தும் கேட்கப்பட்டது. அது விரைவில் நிறைவேறியே தீரும். இதை நான் உன் தந்தையாகவே உனக்கு உறுதியளிக்கிறேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.